பண்றான். நீங்க வண்டி ஓட்டி வந்தீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா. திமிரா. எந்த வண்டி? உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் வண்டி அது வந்து? நீங்க எப்படி போனீங்களா? நாங்க அங்க செங்கேஸ்வரம். தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஓட்டேரியில் ஒரு பெண்ணிடம் ஆபாச செய்கை செய்த காவலர் மீது தற்பொழுது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், தற்பொழுது பெண்ணிடம் ஆபாச செய்கை செய்ததால் காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ஓட்டேரியில் பெண்ணிடம் ஆபாச செய்கையில் ஈடுபட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஓட்டேரியில் இருக்கக்கூடிய செங்கை சிவம் மேம்பாலம் அருகே நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த அதிமுக பெண் நிர்வாகி ஒருவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத ஒருவர் அந்த பெண்ணிடம் ஆபாச செய்கையை காட்டியிருக்கிறார். உடனே அந்த பெண் அதனை கண்டித்து அந்த நபரை தனது கணவருடன் சேர்ந்து பிடித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அப்போதுதான் அந்த நபர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவலர் தினேஷ் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த பெண்ணுடைய கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்ணை அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுதல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காவலரை பிடித்து கொடுத்த போது பெண்ணுடைய கணவர் தினேஷை தாக்கியிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியானது. எனவே தினேஷ் இது தொடர்பாக பெண்ணுடைய கணவர் கௌரி சங்கர் என்பவர் மீது புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கௌரி சங்கர் மீதும் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக மிரட்டுதல், அது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு புகார்களின் அடிப்படையில் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தினேஷை துறை ரீதியான நடவடிக்கை என்பது நேற்று எடுக்கப்பட்டிருந்தது. தினேஷ் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் துறை ரீதியான விசாரணையை உதவி ஆணையர் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.